السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் துவக்கத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பமாக சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான இறைவனின் நாமத்தை துதிப்பீராக என்று அல்லாஹ் ஆரம்பித்தான். தஸ்பீஹ் செய்யுங்கன்ற கட்டளையோட சூரத்துல் அலா ஆரம்பமாச்சு. பிறகு அந்த கட்டளைக்கான காரணங்களை விளக்கணும். அல்லதி ஹலக்க ஃபசவ்வா, அவன் படைத்தான் சீரமைத்தான். வல்லதி கத்தர ஃபஹதா, படைத்த படைப்புகள் இயங்குவதற்கு தேவையான இயங்கு விதிகளை நிர்ணயித்தான், அவற்றிற்கு வழிகாட்டினான். வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, அவன் மேய்ச்சல் நிலங்களை வெளிப்படுத்தினான். ஃபஜஅலஹு ஹுசா அன் நஹ்வா, பிறகு அவற்றை காய்ந்த சருகுகளாக மாற்றிவிட்டான். இது எல்லாமே அதற்கான காரணங்களாகவே சொல்லிட்டு வந்தான். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும்னா ஏன்னா இவ்வளவு செஞ்சுருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு அந்த காரணங்களை பட்டியல் போட்டுகிட்டே வந்தான். பிறகு சனுக்ரிஉக ஃபலா தன்சா, உமக்கு நாம் ஓதி காட்டுவோம், நீர் அதை மறக்க மாட்டீர் அப்படின்னு சொன்னான். இதுவும் அந்த காரணங்களுடைய மற்றொரு வகை. மேலே சொன்னதெல்லாம் பொதுவாக படைப்புகளை படைத்து படைப்புகளுக்கு செய்த நியாமத்துகளை, அதில் இறைவனுடைய ஆற்றலை அல்லாஹ் பேசினான். அடுத்து இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வசனத்தில் அதையெல்லாம் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறம்பட உருவாக்கி பாதுகாத்து வளர்த்து வருகிறானோ அதுபோல் அவனது மார்க்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான்னு என்ன கருத்துப்பட உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வேதம் அது உங்களை விட்டு அழிஞ்சிடாது, நீங்கள் மறந்து போயிட மாட்டீங்க, அதை நிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த மனிதர்களுக்கு செய்திருக்கிற நன்மை தான். நபிகளார் அவங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை மறந்துருந்தாங்கன்னா இப்போ நமக்கு இன்றைக்கி அந்த மார்க்கம் முழுமையாக கிடச்சிருக்காது. அப்போ அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்யணும். ரசூலுல்லாவுக்கு மறக்காமல் ஆக்குனது நமக்கு அல்லாஹ் செஞ்சுருக்கிற ஒரு அருள். ரசூலுல்லா குரானில் பாதியை மறந்துருந்தாங்கன்னா குரானில் பாதி செய்து நமக்கு கிடைக்காம போயிருக்கும். நம்ம நேர்வழியில் முழுமையாக இல்லாமல் தட்டெழிஞ்சு நிற்கிற ஒரு சூழல் வந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் நபிகளார அல்லாஹ் அவங்களுடைய கல்பை பாதுகாத்தது இந்த மனித குலத்திற்கு செய்திருக்கிற ஒரு பேரருள். எனவே அல்லாஹ்வை நாம் துதிக்க வேண்டும் என்கிற அடுத்து அதனுடைய அந்த காரணங்களின் பட்டியலிலேயே அடுத்த செய்தியை சொல்லியிருக்கிறான். பிறகு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர என்று அங்கே ஒரு செக் வைக்கிறான் அல்லாஹ். அது என்ன? அல்லாஹ் தௌஹீதுடைய எல்லையை பேசுகிறான். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், எல்லாமே அவனுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. எதை அவன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அதை இருக்க வைப்பான், எதை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அதை அழிச்சிருவான், எதை நினைவில் இருக்கணும்னு நினைக்கிறானோ அதை நினைவில் நிறுத்தி வைப்பான், எதை மறக்க செய்யணும்னு நினைக்கிறானோ அதை மறக்க செஞ்சிருவான். அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதின் வரம்பை, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலின் அதிகாரத்தின் எல்லையை அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்த வசனத்தில் பேசினான். பிறகு அதுக்கு அடுத்த வசனம், இப்போ நம்ம பார்க்க போகிற வசனம் அதுக்கு அடுத்த வசனம், இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யஹ்ஃபா, அவன் பகிரங்கமானதையும் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிகிறான். இவ்வளவு செய்திகளை சப்பீஸ்ம ரப்பிக்கல் அலாவுக்கான காரணங்களை பார்த்துட்டே வந்துட்டு இப்போ அடுத்ததாக கடைசிக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதனுடைய தொடர்ச்சி நமக்கு விளங்கும். எப்படி விளங்குது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் வரம்புகளை பேசுனா இல்லா மாஷா அல்லாங்கிற வார்த்தையில் வசனத்தில். இப்போ அந்த வரம்புகளை பற்றிய ஒரு கூடுதல் விளக்கத்தை அடுத்த வசனத்தில் பேசுகிறான். வரம்புனா என்ன? அதை கேட்டவுடனே நமக்கு என்ன தோணுது? அல்லாஹ் நினச்சது செய்வான் அப்படின்னா ஏதோ ஒரு தான் தோண்டித்தனமாக செய்கிற மாதிரி ஒரு துவனி அதுக்குள்ளே வருதுல்ல. அவன் நினச்சதே செய்வான்யா, அது அவன் இஷ்டம். இப்படி சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையுமே அது ஒரு மரியாதையை பெற்று தரும்னு சொல்ல முடியாது. இப்போ மனிதர்களுக்கு இடையிலே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் நினச்சது செய்கிறான் அப்படின்னு சொல்வது அவங்களுக்கு புகழா இகழா? அவங்களுக்கு புகழ் கிடையாது. அவங்களை இகழ்வதற்கு தான் பெரும்பாலும் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவோம். ஒரு கோணத்தில் பார்த்தா இது அப்படியான ஒரு தோற்றத்தை தருகிறது. இல்லா மாஷா அல்லாஹ் நம்ம யோசிக்கும் போது அவன் நினைச்சது செய்வான் அப்படின்னா அப்போ அவன் நினைக்கிறது ஒரு தான் தோண்டித்தனமானதோ என்பதை போன்ற ஒரு 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 கருத்து அதில் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாசலை அல்லாஹ் இந்த வசனத்தில் அடைக்கிறான். அவனுடைய அதிகாரத்தில் நினைச்சதை செய்வான் தான், ஆனால் நினைச்சது நீ நினைக்கிற மாதிரி ஏறுக்குமாறானது இல்லை, தான் தோன்றித்தனமானது இல்லை, அறியாமையில்
விருப்பத்தின் பார்ப்பட்டதில்லை. இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா, அவனுக்கு எல்லாம் தெரியும்பா, ஞானத்தின் பார்ப்பட்டது. அல்லாஹ் உன்னை மறக்க செய்கிறான்னா அறிவோடு மறக்க செய்கிறான், சும்மா விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் மறக்க செய்யலை. அவனுக்கு எதை மறக்க செய்யணும்ன்ற அறிவு இருக்கிறது, எதை நினைவுபடுத்தணுங்கிற அறிவு இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் பற்றிய உள்ளதை, புறத்தை, அகத்தை, வெளிப்படையை அனைத்தையும் குறித்த ஞானம் இருக்கிற காரணத்தினால் அந்த ஞானத்தின்படி எதை நிலைபெற செய்ய வேண்டும், எதை அழிக்க வேண்டும், எதை நினைவில் வைக்க வேண்டும், எதை மறக்கடிக்க வேண்டும் என்பதை ஞானத்தின்படி அல்லாஹ் செய்கிறான் என்று மேல சொன்ன வசனத்துக்கு விளக்கமாக அடுத்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா, அவன் வெளிப்படையானதையும் அறிகிறான், மறைவானதையும் அறிகிறான் அப்படின்னு. அந்த வசனத்தின் தொடர்ச்சியின்படி பார்த்தால் இந்த கருத்து இதிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் அதை தாண்டி தனித்து இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த வசனம் ஒரு தௌஹீதுடைய அல்லாஹுவை பற்றிய அறிவின் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு விளக்கி தருகிறது. தௌஹீதில் பல விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல் என்கிற அந்த தௌஹீதிய அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கென்று சில பண்புகள் இருக்கிறது. அவனிடம் இருக்கிற பண்புகள் அவனிடம் இருப்பதை போல அவனை தவிர வேறு யாரிடமும் இல்லை என்று நம்புவதே தௌஹீதாக இருக்கிறது. அந்த தௌஹீதை பல வகைகளில் அல்லாஹ் விளக்குகிறான். இதுல ஒரு வகையில விளக்குகிறான். அவனை பத்தி என்னன்னு கேட்டா, அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க நம்பணும். அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம்னா எல்லாம்னா எல்லாம் தான், அதுல விதிவிலக்குக்கு வேலையே கிடையாது. ரகசியமா இருக்கிறது அதுவும் தெரியும், வெளிப்படையா இருக்கிறது அதுவும் தெரியும், எல்லாம் தெரியும். இப்படி நாம அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்கிற இறைவனை பற்றிய நம்பிக்கையை நமக்கு அல்லாஹ் கற்றுத்தரகிறான். ஆமன்து பில்லாஹ் சொல்றோம்ல, அல்லாஹ்வை நம்புறதுன்னு, அல்லாஹ்வை எப்படி நம்புறது அப்படிங்கிறது விஷயம் இங்க புரிய வைக்கப்படுகிறது. இதை நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வாழ்க்கை தலைகீழா மாறும். இது பயானுக்கு சொல்றது இல்லை, சொற்பொழிவுக்காக சொல்லப்படும். ஆனா சொற்பொழிவுல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சில வார்த்தைகள் இப்ப நமக்கு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. என்னன்னு கேட்டா, திரும்ப திரும்ப சொன்னதுனால அது ஒரு வேல்யூலெஸ் வார்த்தையா மாறி போயிடுச்சு. ஆமா, எல்லாரும் சொல்றது தானே, அது தெரிஞ்சது தானே அப்படின்னு. அப்ப நீங்க அந்த அடிப்படையில் புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக நான் அழுத்தி சொல்றேன். இந்த வார்த்தையை, அல்லாஹ்வுடைய இந்த பண்பை நீங்க கரெக்டா மனசுக்குள்ள இறக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல சேஞ்ச் இருக்கு, வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாருங்க, குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல இந்த பண்பை திரும்ப 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 அல்லாஹ் பேசுறான். திரும்ப திரும்ப பேசுறாம்னா அது ஏன் பேசுறாம்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். மீண்டும் மீண்டும் பல்வேறு வகைகளில், பல்வேறு கோணங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில், பல்வேறு மனநிலைகளில் மனிதன் எப்படிப்படியெல்லாம் இருப்பானோ எல்லா கட்டத்தையும் உள்ளடக்கிற மாதிரி திருக்குர்ஆனை தொடர்ந்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வசனங்கள். உதாரணத்துக்கு சிலதை பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். 14வது அத்தியாயம் 38வது வசனம், இதே கருத்துப்பட அமைந்திருக்கிற குர்ஆனுடைய வசனங்களை நினைவூட்டலுக்காக 14:38 சூரா இப்ராஹிம். இது எந்த தொடர்ச்சியில் இருக்குதுன்னு கேட்டா, அந்த சூராவுடைய பெயரே இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர்ல தான் அந்த சூறாவே அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை அந்த சூறாவோட முக்கியமான இடம் பெறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, தன்னை மனைவி மக்களை கொண்டு போய் அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த இடத்துல, பாலைவனத்தில் விட்டுட்டு அங்கிருந்து வர்றாங்க. தனியா பிள்ளைங்க மட்டும் நிற்கிறாங்க, மனைவி மக்கள் மட்டும் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை. ஒதுங்கிறது கூட ஒரு இடம் இல்லை, ஒரு மரமட்டைகள் கூட இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வாழ்வதற்கான எந்த வாய்ப்பும் முகாந்திரமும், ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு நிழல் இல்லை. அப்படியே ஓப்பன் பிளேஸ்ல கொண்டு விட்டுட்டு வர்றாங்க. அப்படி விட்டுட்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப விட்டுட்டோம், வேற வழி இல்லை, இறைவனின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தே ஆகணுங்கிற அடிப்படையில் செயல்படுத்திட்டாங்க, கட்டுப்பட்டுட்டாங்க. கட்டுப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்போதுமே மேல இருக்கிறவங்கள்ட்ட ஒபே பண்ணிடணும், நான் ஏத்துக்கிறேன், அதுக்கு பிறகு உங்களுடைய நியாயங்களை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை அதை அடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டேங்கிறத நீங்க ஆர்டர் பண்ணணும், அதை ஒத்துக்கணும் நீங்க. அது உலகத்திலே மனுஷனே அப்படிதான் விரும்புறான், மனிதர்களே, மனித சட்டங்களே அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஏத்துக்க, முதல்ல கட்டுப்படி, ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் உன்னுடைய தேவை, இயலாம, பலவீனம் அதையெல்லாம் சொல்லி எக்ஸ்கியூஸ் கேளு, அது ரெண்டாவது விஷயம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒபே பண்ணிட்டாங்க, கட்டுப்பட்டுட்டாங்க, கொண்டு வந்து விட்டுட்டாங்க. விட்டுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டாங்க. வந்து நின்று அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அவங்களுக்காக வேண்டி, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத் லஅல்லஹும் யஷ்குரூன் ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ஒரு நீண்ட பிரார்த்தனை செய்றாங்க. யா அல்லாஹ், இந்த இடத்துல வந்து விட்டுட்டேன், உன் பைத்துல் ஹரமுக்கு பக்கத்தில், உன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து என் பிள்ளைகளை குடியமர்த்திட்டேன்,
அவங்க தொழுகிறதுக்காக, அவங்க நன்றியுடையவங்களா இருக்கிறதுக்காக மக்களுடைய கவனத்தை அவங்களின் பக்கம் திருப்பு, அவங்களுக்கு தேவையான உணவுகளை, கனிவர்க்கங்களை, சாப்பாடுகளை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடு, இப்படியே செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அதுல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா இன்னக்க தஅலமு மா நுஃபீ வ மா நுஅலின், எங்கள் இறைவனே நீ நாங்கள் வெளிப்படுத்துவதையும் நாங்கள் மறைத்திருப்பதையும் நீயே அறிகிறாய். ஒமா யஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலோ பூமியிலோ அல்லாஹ்விற்கு மறைவானது எதுவுமே இல்லை. இறைவா உனக்கு மறைஞ்சது எதுவுமே இல்லை. இப்ப நான் சிலது சொல்றேன், நான் சொல்றதுனால நான் சொல்றது மட்டும்தான் செய்தின்னு இல்லை, நான் சொல்லாத பல உள்ள கிடக்கைகள் உள்ளே கிடக்கிறது, உள்ளுக்குள்ள என்னை அழுத்திக்கிட்டு இருக்கிற பல உண்மைகள் உள்ளே கிடக்கிறது, எனக்கே தெரியாத உண்மைகள் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கிறது, எல்லாம் உனக்கும் தெரியுறப்பே அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அப்ப சொல்வது எப்படி சொல்றாங்க? இப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகளுடைய ஒழுங்குகள் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்விடத்துல சும்மா நம்முடைய தேவைகளை மட்டுமே கேட்கறதுங்கிற அந்த லெவலில் நின்றக்கூடாது. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய ஆற்றலை, கண்ணியத்தை, மகத்துவத்தை, பிரார்த்தனைகளை வெளிப்படுத்தணும். உனக்கு தெரியும் அல்லாஹ், நீ எல்லாத்தையும் அறிஞ்சவனா இருக்கிறாய் ரப்பே, அறிஞ்சவனா இருக்கிறாய் ரப்பே அப்படின்னு சொல்றதுல என்ன செய்தி இருக்குன்னு நினைக்க கூடாது. அதுதான் ஒரு அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க. ரப்பனா இன்னக்க தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின், நாங்கள் எதை வெளிப்படுத்துகிறோம், நாங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறோம், எல்லாம் உனக்கு தெரியும் ரப்பே, அதனால எங்களுடைய தேவைகளை அறிந்து நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்கிற, எல்லாவற்றையும் அவன் தெரிந்திருக்கிறான் என்கிற இந்த பண்பை இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். 6வது அத்தியாயம் 59வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். அல்லாஹ்வுடைய இந்த பண்பை நமக்கு விளக்கி தருவதில் ரொம்ப செய்திகளை ரத்தின சுருக்கமா உள்ளடக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஒருத்தர் வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 6:59. மீண்டும் அதை நல்லா கவனிங்க, நிதானமா பாருங்க. வேகமா படிக்க சொன்னோன்னு நம்ம படிச்சிருவோம், திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப திரும்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால ஆல்ரெடி நம்ம திரும்ப பார்த்துருவோம். அதுல என்ன வருது? வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே இருக்கின்றன. மறைவானவற்றின் திறவுகோல் அப்படின்னு கூட சொல்லல, மிஃப்தாஹ் சாவின்னு கூட சொல்லல, சாவிகள் பன்மையா சொல்லலாம். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே இருக்கின்றன. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். மறைவானது யாருக்கும் தெரியாது, அது தெரிஞ்சவன் அவன் மட்டும்தான். லா யஅலமுஹா இல்லாஹு வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலில் இருப்பதும் தரையில் இருப்பதும் எல்லாம் அவன் அறிகிறான். வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் வ மா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை கீழே விழுவதானாலும் அவன் அறியாமல் விழுவதில்லை. வ மா தஸ்குத்து மின் வரகத்தின், எந்த இலையும் கீழே விழுவதில்லை, அவன் அறியாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒரு இலை கூட. நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தினுடைய, நம்ம வீட்டு வாசல்ல அப்பந்தான் முளைச்சு வந்திருக்கிற ஒரு 2 கிளைகளோடு இருக்கக்கூடிய இலைகள்ல எத்தனை இலை காஞ்சிருக்குது, எத்தனை இலை விழுந்திருக்குன்னு நம்மளால கண்காணிக்க முடியல. நாம போய் நேரில் பார்த்தா கூட தெரிஞ்சுக்க முடியல. பாதிக்கு மேல மொட்டையானதுக்கு பிறகு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுது. ஒரு சிங்கிள் இலை விழுந்தா நமக்கு தெரியுமா? ஒரு சிங்கிள் இலை வளர்ந்தா நமக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவனுடைய அறிவு ஞானம் எப்படிப்பட்டது? ஒமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை கீழே விழுவதானாலும் அவன் அறியாமல் எதுவும் விழுவதில்லை. வ யஅலமு வலா ஹப்பத்தின் ஃபீ லுலுமாத்தில் அருள், பூமியின் இருள்களுக்குள் இருக்கிற விதை கூட அவன் அறியாமல் எதுவும் இல்லை. பூமியின் இருள்களுக்குள் இடையில் சிக்கி கிடக்கிற விதைகள் அவன் அறியாமல் எதுவும் இல்லை. வலா ரத்துபின் வலா யாபிசின், காய்ந்ததோ பசுமையானதோ இல்லா ஃபீ கிதாபின் முபீன், தெளிவான அவனது பதிவேட்டிலே இல்லாமல் எதுவுமே இல்லை. எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஒரு வார்த்தையில முடிஞ்சு போச்சுங்க. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஒரு வசனத்துல முடிக்க முடியாதா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள அடங்கித்தானே இருக்கு. எல்லாம் என்கிற சொல்லுக்குள்ள விதை இருக்குது, அது உள்ளுக்குள்ள காஞ்சது இருக்கு, அதுக்குள்ள பச்சை இருக்குது, அதுக்குள்ள வெளிப்படை இருக்குது, அதுக்குள்ள ரகசியம் இருக்குது, அதுல இலை விழுறது இருக்குது, அதுல மறைவானது இருக்குது. நீங்க என்னத்தை எல்லாம் சொன்னாலும் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற சொல்லுக்குள்ள இது எல்லாம் இருக்கிறது. ஆனா திரும்ப எதுக்கு இப்படி பேசுறான்?
தம்பி இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லப்பா. இதை மட்டும் நீ கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி ஒரு பயிற்சி எடுத்து நீ கொஞ்ச நாள் அந்த லெவலுக்கு வந்துட்ட, அல்லாஹ்வுக்கு தெரியுது அல்லாஹ்வுக்கு தெரியுது அல்லாஹ்வுக்கு தெரியுது அப்படின்னு ஒவ்வொரு டயத்திலையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுதுங்கிறத மனசுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு உணர்வு உனக்குள்ள வந்துருச்சு. நீ டோட்டல் வேற, நீ வேற ஆள், அதுக்கு முந்தி வேற அதுக்கு பிந்தி வேற. அப்படி நம்ம மாறணுன்றதுக்காக தான் இப்படி சின்ன பிள்ளைங்க சொன்ன மாதிரி சொல்றான். உண்மையில சொல்ல போனா இது அறிவு படைத்த வளர்ந்த பெரிய மனிதர்களுக்கு தேவையற்றதுன்னு தான் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் மற்ற விஷயங்கள் அப்படித்தான் பண்றோம். எல்லா விஷயங்களையும் இப்படி எல்லாம் பெரியவங்களுக்கு சொன்னோம்னா தெரியாத பாத்து ஒருக்கு சொன்னா போதாதாமோ, ஒருக்கு சொன்னா இப்படி சொன்னா தெரியாதா, இப்படி வளர்க்கணுமா, அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும், குடும்பத்தோடு எல்லாம் வாங்கணும் போதாதாப்பா, அண்ணன் நீங்க வந்துருங்க, அக்கா நீங்க வந்துருங்க, தம்பி நீங்க வந்துருங்க, தங்கச்சி நீங்க வந்துருங்க, எல்லாரும் வாங்கன்னு சொன்னா போதாதாமோ, எதுக்கு தேவையில்லாம இப்படி நீட்டி முழங்குறேன்னு கேட்போம். சாதாரணமா பெரிய மனிதர்களாக இருக்கிற நாம தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்கணுங்கிறோம். வளவலான்னு பேசுறா பிடிக்கலங்கிறோம். படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையில் அடக்க முடியும், அந்த வார்த்தையும் பேசுறான், அதையும் பல தடவை பேசுறான். எல்லாரும் வா எல்லாரும் வான்னு கூப்பிடுற மாதிரி அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் அதுவும் நிறைய பேசுறான். தனித்தனியா 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 இதுவும் தெரியும் இதுவும் தெரியும் இதுவும் தெரியும் இதுவும் தெரியும் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறான் அல்லாஹ். அடுத்து பாருங்க 67வது அத்தியாயம் 13, 14. அதுல அல்லாஹ் சொல்றான், அதுல ரெண்டாவது வசனத்துல ரொம்ப அருமையான ஒரு கேள்வி வேற இருக்கிறது. வசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி, உங்க சப்தத்தை நீங்க பேசுற பேச்ச ரகசியமாக்குங்க அல்லது பகிரங்கமாக்குங்க. வசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி, உங்களுடைய சப்தத்தை பேச்சை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது பகிரங்கமாக்குங்கள். வசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அவன் உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். உள்ளதான வெளியே வர போது ஆல்ரெடி அவன் ரூட் காஸ்ல அங்க என்ன இருக்கு அவனுக்கு தெரியும். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அவன் உள்ளங்களில் உள்ளதை அறிகிறவனாக இருக்கிறான். சொல்லிட்டு அடுத்து கேட்கிறான் பாருங்க, அலா யஅலமு மன் ஹலக், படைச்சவனுக்கு தெரியாதா ராசா? வீடுகளில் குழந்தைங்க பேசும்போது உன்னை பெத்தவடாமா அம்மா, எனக்கு தெரியாதா? பிள்ளைங்களுடைய முகக்குரிய வச்சு என்னமோ மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்திருக்கான், அவன் நிற்கிற நிலையே சரியில்லை அப்படின்னு சின்ன குழந்தை பிறந்த குழந்தைய கூட அது எதுக்கு இப்படி முழிக்குது அது எதுக்கு இப்படி அழுவுது அப்படின்னு அம்மாவுக்கு தெரியுது இல்ல. இவன் பெத்தவதான், என் புள்ள எதுக்கு இப்ப அழுவுது, அவன் பாலுக்கு அழுவுதாங்கிறான். அதே மாதிரி இன்னொருக்கு அழுவும் போது நம்ம நினைப்போம் பாலுக்கு அழுவுறான் போல இருக்குன்னு. சாச்சா இல்ல இல்ல, அவன் தூக்கத்துக்கு அழுவுறான். நம்ம தேவையில்லாம எதையும் சொல்லி பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்காத புள்ள அழுவுதான்னு சொன்னதோட நிப்பாட்டிட்டா நல்லது. ஏன் மூணாவது தடவை ஒன்று தூக்கத்துக்காக இருக்கும், இல்லாட்டி பாலுக்காக இருக்கும், பசிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இல்லைங்க தூக்கமும் இல்லை பசியும் இல்லை, வேற என்ன என்னமோ கொசு கொசு கடிச்சிருக்குமா இருக்கும் அப்படி. மூணாவது இந்த 3 தான் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா 4வது திரும்ப வருவான். இப்போ எதுக்கு அழுகுறான்? இந்தா ஒன்றுக்கு இருந்துட்டு அந்த 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 தொட்டில் ஈரமாக இருக்குல்ல, அது நச நசன் இருக்கு, அதுக்கு தான் அழுகுதான். ஒரு அழுகை தான், பெத்தவா அவ்வளோதான். வேற என்ன? அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன, வயிற்றுக்குள்ள இருந்து வந்திருக்குது, குழந்தைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா, கவனிச்சுக்கிட்டே இருக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு பிறந்ததுல இருந்து பார்க்கிறான். அப்போ அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கைகளை வைத்தே அவளால் அறிந்து கொள்ள முடியுதுன்னா, வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த உனக்கே புள்ள இது கழுவுதா அது கழுவுதா அது கழுவுதான்னு அழுகையை வச்சு பேதப்படுத்த முடியுதுன்னா, நான் படைச்சவன்டா அலா யஅலமுல் ஹலக், படைச்சவனுக்கு தெரியாதா? சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க, வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுட்பமானவன், அனைத்தையும் அறிந்தவன், அவனுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும்பா. இது இது வெறும் சொற்களாக கடந்து போவதற்கு அல்ல, இதுக்கு தனியா நீங்க பயிற்சி எடுத்தாவன். வெறும் தகவலா கேட்டா இந்த தகவல் உங்களுக்கு புதிய தகவலா? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் அல்லாஹ் மறைவானதை அறிவான், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிங்கிறது இந்த வயசுல உட்கார்ந்துருக்க நமக்கு இப்ப தான் நம்ம முதலையே கேட்கிறோமா? 100 தடவை 1000 தடவை கேட்டிருப்போம். ஆனாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணல, கேட்டுட்டோம். அதுக்கு என்ன பயிற்சி, எப்படி பயிற்சி எடுக்கிறது, அதுக்கு என்ன வேலை செய்யறது, அந்த வேலையை செய்யல. இவ்வளவு தூரம் அல்லாஹ் நீட்டி முழங்குற அனுப்ப எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்க 50வது அத்தியாயம் 16வது வசனம், சூரா காஃப் 50:16. வலகது கலக்கனல் இன்சான், மனிதனை நாம் படைத்தோம். வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்சு, அவனது உள்ளத்திலே எழக்கூடிய ஊசலாட்டங்களை நாம் அறிவோம். அந்த அரபி மொழியில இருக்கிற சில சொற்கள் அந்த அந்த சொல்லின் ஓசையே சில நேரங்களில் அந்த சொல்லின் கருத்தை வெளிப்படுத்தும். இதுல வருது பாத்தீங்களா, மா துவஸ்விசு பிஹி நஃப்சு, அரபு மொழி அந்த அரபில் உள்ள வார்த்தையை பாருங்க. வனஅலமு நாம் அறிவோம், மா துவஸ்விசு பிஹி நஃப்சு,
அவனது நஃப்ஸிலே எழக்கூடிய வஸ்வசா, தமிழ்ல சொல்ற கிசு கிசுமம்ல, அப்படி அப்படி உள்ளுக்குள்ள வந்துட்டு போறது லைட்டா, அது ரொம்ப தெளிவான அப்படியான விஷயம் இல்லை, பட்டும் படாம அப்படியே, அதுக்கு தான் கிசு கிசுன்னு தமிழ்ல வச்சிருக்கான், அரபியில வசுவசான வச்சிருக்கான். மா துவஸ்விசு பிஹி நஃப்சு, உள்ளங்களில் எழக்கூடிய வஸ்வாசுகளை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50:16 சொல்கிறான். அடுத்து பாருங்க 17ல வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் பிடரி நரம்பை விட அவனுக்கு அருகில் இருக்கிறோம். உனக்கு ரொம்ப பக்கத்துல நான் இருக்கிறப்பா. எந்த அளவுக்கு பக்கம்? உனக்கு பக்கத்துல, உனக்கு பக்கத்துல கூட கூடாது, நீதான் நீ. ஆனா நீ உனக்கு எங்க இருக்கியோ அதை விட பக்கத்துல நான் இருக்கேன். ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு நான் எங்க இருக்கிறேன், நான் தான் இங்க இருக்கிறேன். எனக்கு நான் எங்க இருக்கிறேன் கேள்வி கேட்டால் புரியவே மாட்டேங்குது. எனக்கு நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா, நான் சேர்ல இருக்கேன், நான் பள்ளியாசல்ல இருக்கேன், நான் திருச்சியில இருக்கேன், நான் பாலக்கரையில் இருக்கேன், இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர, எனக்கு அல்லாஹ் சொல்றான் நீ உனக்கு எங்க இருக்கிற அதை விட நெருக்கத்துல உனக்கு நான் இருக்கிறேன். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அதை இன்னும் அழகா இன்னொரு வசனத்துல சொல்ல பாருங்க, 20வது அத்தியாயம் 7வது வசனம். அதை புரிஞ்சுக்கிற மாதிரி, எனக்கு என்னை விட அப்படின்னா எனக்கு நான் தானே, என்னை விட நெருக்கமா இன்னொருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதை விளக்கலாம் பாருங்க. ஒயின் தஜ்ஹர் பில் கவுல் 20:7, ஒயின் தஜ்ஹர் பில் கவுல், உங்க சப்தத்தை நீங்க பகிரங்கமாக்கினாலும், உங்க பேச்சை நீங்க வெளிப்படையா பேசினாலும் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஃபைன்னஹு யஅலமு சிர்ர வ அக்ஃபா, அவன் ரகசியத்தையும் அறிகிறான், அவன் ரகசியத்தையும் அறிகிறான். அடுத்து என்ன இருக்கு? ஆமா, ரகசியம் தானங்க மறைவானது. நமக்கு தெரிஞ்சதுல மறைவானது ரகசியமா இருந்தா மறைவாயிடுச்சு. ரகசியமா இருக்குப்பா, யாருக்குமே தெரியல, மறைவு தானே அது. ரகசியம் தெரியும்னு சொன்னா புரியுது, ரகசியம் தெரிகிறது, இன்னும் ரகசியமும் தெரியுது. அப்போ ரகசியத்தை வச்சிருக்கிறவனுக்கே அவனுக்கே தெரியாத இன்னும் பல ரகசியங்கள் அவனுக்குள்ள இருக்கு. இப்ப எனக்குள்ள ஒரு செய்தி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அது ரகசியம். சரியா? இப்போ எனக்குள்ள என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத பல செய்திகள் இன்னும் இப்ப எனக்குள்ள இருக்கிற, அடுத்த செகண்ட் வெளிப்படும், அடுத்த நொடி அது வெளிப்படும், எனக்குள்ள வெளிப்படும். எனக்குள்ள என் கவனத்திற்கு வருகிறது, என் கவனத்துக்கு வருகிற பொழுது வெளி கவனத்துக்கு வராமல் தடுக்கிறேன். ரகசியம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்ட்டி அப்படி தெரிஞ்ச உடனே அது ரகசியம், தெரிஞ்சிருச்சுன்னா ரகசியம். ஏன் அதை நான் வெளியாட்டையும் சொல்லலை, அதனால ரகசியம். எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, இந்த தெரிஞ்ச செய்தியை உங்களுக்கு நான் ஓபன் பண்ணல, எனவே இந்த செய்தி ரகசியம். இந்த செய்தி இந்த செகண்ட்ல தெரிகிறதுக்கு முந்தின செகண்ட் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது இல்ல. அப்ப ரகசியத்துக்கும் உள்ளுக்குள்ள இன்னொரு இடம் இருக்கு, அது அவனுக்கு தெரியும். அடுத்த செகண்ட்ல எனக்கு என்ன ரகசியம் தெரியும், அந்த ரகசியம் அவனுக்கு தெரியும், ஆனால் அந்த ரகசியம் எனக்கு தெரியாது. இப்ப பாருங்க, எனக்கு என்னை விட நெருக்கத்தில் என் இறைவன் இருக்கிறானா? என்னை பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ, நான் என்ன தெரிஞ்சுக்கிறேனோ அதை விட அதிகமா என் இறைவனுக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய அறிவு அவனுடைய அறிவு, சாதாரண அறிவு அல்ல. அறிகிறான் அறிகிறான் அறிகிறான், மொட்டையா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது, உட்கார்ந்து சிந்திச்சு மண்டையில இறக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாம் தெரியுது தெரியுதுங்கிறத உள்ள இறக்குறதுக்கு தான் இதையெல்லாம் சொல்றான். அல்லாஹ் 40வது அத்தியாயம் 19 சொல்றான், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துக்ஃபி சுதூர், கண்களின் மோசடிகளை அவன் அறிகிறான். மனிதர்களின் மோசடி தெரிகிறது, கண்களின் மோசடி, அதுலயும் நிறைய மோசடி வேலைகள்லாம் நடக்குது. கண் அசைவிலே வேலையை முடிச்சிடலாம். யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துக்ஃபி சுதூர், உள்ளங்கள் மறைத்திருப்பதையும், உள்ளங்களில் மறைந்து கிடப்பது அது வேற வசனத்தில் சொல்லிவிட்டான். உள்ளங்களுக்குள்ள கிடக்குது, அதுவும் தெரியுது. இப்ப இது என்னது? வமா துக்ஃபி சுதூர், உள்ளம் மறைச்சு வச்சிருக்கிற அதையும் அவன் அறிகிறான். 2:230 இது இந்த லிஸ்ட்டை மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா அது அவ்வளவு இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து முடிய முடியாது. குர்ஆன் அவ்வளவு செய்திகளை பேசுகிறது. 2:235 ஒரு எச்சரிக்கையோட முடிக்கிறான் அல்லாஹ், யஅலமு மா ஃபீ அன்ஃபுசிக்கும் ஃபஹதருஹு, உங்கள் உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிவான். அது ஒரு பெரிய வசனம், அதில் உள்ள கடைசி துண்டு. யஅலமு மா ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிவான். ஃபஹதருஹு, அவனை பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையா இருங்க. நான் தெரியும் 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 சொல்றது சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆளுன்னு நீ நினைச்சுக்காது தம்பி. அதுக்கு என்ன அர்த்தம்? பயந்துக்கின்றதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஆள் நினைச்சுக்கிறியா?
நான் இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போய் சர்டிஃபிகேட் வச்சிருப்பானே, நான் டேட்டா ஆப்ரேட்டர்னு வச்சிருப்பானே, அந்த மாதிரி அல்லாஹ் டேட்டா ஆப்ரேட்டர். உன் கண்ணில் என்ன இருக்கு, உன் கல்வில என்ன இருக்குது, உன் சத்தத்தில் வெளிப்படுத்தல என்ன இருக்கு, ரகசியத்தில் என்ன இருக்குது, பூமியில மேல என்ன இருக்கு, இலை எத்தனை இருக்கு, காஞ்சிருக்கா பச்சையா இருக்கா, அதெல்லாம் டேட்டா என்கிட்ட இருக்கும்னு வெறும் டேட்டா ஆப்ரேட்டர்ல நான் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா தொலைச்சு விடுவோம், தொலைச்சிங்கிறான். நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா சும்மா தெரியல, தெரிஞ்ச ஒன்னையும் அதுக்கு நீ என்கிட்ட பதில் சொல்லணும். இதே ஏன் செஞ்ச, அதே ஏன் செஞ்ச, அதே இதுக்கு மறைச்ச, இதே இதுக்கு வெளிப்படுத்தின, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்படி வச்சிருக்கேன் நான். இது இப்படி நம்ம அல்லாஹ் புரியணும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமே, எல்லா பத்தியும் கேள்வி கேட்பானே. இப்ப நம்ம இப்படி அல்லாஹ்வை யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம மனசுல எல்லா கட்டத்திலும் எல்லாமே எதுவுமே மறையாம அல்லாஹ்வுக்கு தெரியும்னு நீங்க அப்படியே திங்க் பண்ணி உள்ளத்துக்குள்ள அந்த சாரை இறக்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல கட்டங்கள்ல உங்களையும் அறியாமல் ஒரு பேர் ஆற்றல் உங்களுக்குள்ள பெருகும். நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், செய்ய முடியல, திணறுறேன். என் ரப்பு பார்க்கறான், வெறும் பார்வையாளனா இல்ல, என் ரப்புக்கு தெரியுது, இது என் ஓனருக்கு தெரியுது. ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டாரு, அவர் ஃபுல் பவர் உள்ள ஆளு, அவர் அமைச்சர்ப்பா, என்ன நடந்தாலும் அவர் பார்த்துக்குவார். உள்ள தைரியமா உள்ள இறங்கணும். எதுக்கு என்ன ஆனாலும் அவர் பார்த்துக்குவாருப்பா, ஜெயிலுக்கே போனாலும் அவர் வெளியே கொண்டு வந்துருவாருப்பா, போலீஸ்ல பிடிச்சி உள்ள வச்சாலும் எஃப்ஐஆர் காலி பண்ணி தூக்கிட்டு வந்துருவாருப்பா, அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு தெனாவட்டு வரும் பார்த்தீங்களா, இந்த அல்ற செல்ற ரவுடிஸ் எல்லாம் ஆட்டம் போடுறது பார்த்திருக்கீங்களா, இந்த ஆட்டத்தின் பின்னணியில் என்ன பேக்ரவுண்ட் வலுவா இருக்குன்னு அர்த்தம். பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆளு பெரிய கையே, அவரு முதலமைச்சர்கிட்ட போன போட்டு பேசிடுவார்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கை இருந்துச்சுன்னா அவனையும் அறியாமல் ஒரு தில்லு ஒரு தெனாவட்டு ஒரு திமிரு வந்து உட்காருத. இப்போ நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, அவன் கட்டளையிட்ட காரியம் சரியான காரியம், அந்த காரியத்தை செய்ய போகும்போது இடைஞ்சல் வருது, இடையூறு வருது, சிக்கல் வருது. எப்படி வரும் உங்களுக்கு தெம்பு? எல்லாம் கணக்குல இருக்கு. அவன் பாப்பா உதவி, அவன் அந்த அறிவு இருக்க, அந்த அறிவு வெறும் பார்வையாளராக இருக்கிற அறிவு இல்ல, பார்த்து கண்காணிச்சு தேவையான மாற்றங்களை செஞ்சு உதவி செய்யும் போது உதவி செஞ்சு அடிக்க வேண்டிய அடிச்சு எதிரியை காலி பண்ணும்போது காலி பண்ணி எல்லா ஹெல்ப்பும் பண்ணக்கூடிய பேர் ஆற்றல் படைத்த அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைச்சா காரியத்தை செய்யும் போது எப்படி இருக்கும்? மனசுல நம்மையும் அறியாமல் ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்வு. நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்து மெயின்ஸில் எடுத்து போறோம். எப்படிப்பா இந்த கட்டத்தில் ஒரு மனுஷன் இப்படி இருந்தாரு? வேற ஒண்ணுமே இல்லை, என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. ரசூலுல்லாஹ்வுடைய குகை பயணத்தை எடுத்துங்க. மதீனா பயணத்துல சௌர் குகையில உட்கார்ந்துட்டாங்க. அந்த நேரம் சிலிர்கால மனிதன் இருக்க முடியாது. ஐயோ வந்துட்டானே, வரும், கண்டிப்பா வரும், இயல்பான மனிதனுக்கு வரும். சாதாரணமா நம்மள இருந்தா அப்படி பாட்டு சூழல்ல எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்டா அப்படின்னு வந்து நிம்மதியா அப்படின்னு இப்படி தலையை கண்ணை மேல தூக்கி பார்த்தா மேல இருந்து பார்க்கலாம், தம்பி எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் அப்படித்தான். அபூபக்கர் சித்திக் அதையும் சொல்றாங்க, வந்துட்டாங்களே. இப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கரை பார்த்து கேட்கிறாங்க, மாலன்னு கே அபூபக்கர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு பயன் பண்ண முடியுமா? அப்படியே மெசேஜ் சொல்றதா இருந்தா கூட அப்படித்தானே, ஏன்னா அந்த நேரம் அப்படித்தானே. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் பாருங்க, பெரிய எப்படி ஒரு அசாத்திய மனிதராக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அவங்க பதறிக்கிட்டு கேள்வி கேட்க இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய எதிர் ஆக்ஷன் எப்படி இருக்குது? மாலன்னுக்கு அபூபக்கர், அபூபக்கரே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதைத்தான் நினைக்கிறேன், வந்துட்டான் கண்ணுக்கு முன்னாடி நினைக்கிறேன், காலு தெரியுது, குனிஞ்சு பார்த்தா மாட்டிக்குவோம், அதைத்தான் நினைக்கிறேன். இதை ஒரு பெருசா திரும்ப விளக்கணுமா? நம்ம கூட உட்கார்ந்து யாராவது இப்படி ஒருத்தன் கேட்டாம்னா விளக்க ஆரம்பிச்சுட்டாயா, கடுப்பும் கோபமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சூழல் அப்படி. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சூழல் எதுவுமே பண்ணல, அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சிறு சலனத்தை கூட ஏற்படுத்தல அப்படின்றது எதிர்கேள்வியில இருந்து வருது. மாவன்னுக்கே அபூபக்கர், என்ன நினைக்கிறீங்க அபூபக்கரே? நம்ம ரெண்டு பேரும் நினைக்கிறீங்களா? நம்ம ரெண்டு பேருக்கு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சாலிசுமா, மூணாவது அல்லாஹ் இருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அவர் குகையிலே தன் தோழரிடத்திலே சொன்னாரே, லா தஹஸன், கவலைப்படாதீரும், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னாரே, அந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செஞ்சான். அப்ப இந்த மாதிரி தருணத்துல அல்லாஹ் இருக்கிறாங்கிறத கொண்டு வரணும் உள்ளுக்குள்ள. இயல்பா வருமா? வராது, நம்மளா தான் கயிறு கட்டி இழுக்கணும், தானா வராது, வர வைக்கணும். அதுக்கு சின்ன சின்னதா
சின்ன வேலைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும், அற்பமான காரியங்கள்ல ஆரம்பிக்கணும், டெய்லி ஒரு சின்ன பயிற்சியை கொடுக்கணும். அப்படி கல்புக்கு நம்ம சின்ன சின்ன பயிற்சியை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இதை நோக்கி அப்படியே டெய்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய தெம்பு வரும், ஒரு ஆறுதல் வரும். எதுவும் வீணானது இல்லை, எதுவும் வீணா போயிட போறது இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவ்வளவு ஏன் நம்ம தப்பே செஞ்சிடறோம். மார்க்கத்தில் பாவ மன்னிப்பு நிறைய வலியுறுத்தப்பட்டிருக்குல்ல. எப்பமெல்லாம் பாவ மன்னிப்பு, நீங்க பாவமே செய்யல நன்மை செஞ்சிருக்கோன்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் கூட பாவ மன்னிப்பு கேளுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். பாவ மன்னிப்புங்கிறது எப்போ? பொது அறிவில் யோசிச்சா பாவங்கள் செய்கிறவன் பாவ மன்னிப்பு கேட்கணும், அப்படித்தானே? தொழுது முடிச்சிட்டிய, சலாம் கொடுத்தாச்சு, என்ன சொல்லுவியா? அஸ்தகுஃபிருல்லாஹ், ஐயோ தொழுது விட்டோமே, அஸ்தகுஃபிருல்லாஹ், ஐயோ தொழுது விட்டோமே, அஸ்தகுஃபிருல்லாஹ், ஐயோ தொழுது விட்டோமா. அங்கே எதுக்கு அஸ்தகுஃபிருல்லாஹ்? அப்படிதான் இந்த அஸ்தகுஃபிருல்லாஹ் இருக்க பாவ மன்னிப்பு இருக்குதே, வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு தான், எல்லா இடத்துலையும் பாவ மன்னிப்பு தான். மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்துட்டாங்க, அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்லுங்க. அல்ல ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லா மக்களும் வர்றாங்க, அப்பா அப்படியே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராயித்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா தீனுக்குள்ள வரதை பார்த்தோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கறான். அப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுகிற இடம் இஸ்லாத்திலே ரொம்ப உயர்வான இடம். உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்வதை விட உங்கள் தேவைகளின் பொழுதெல்லாம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத் தர்றாங்க. இப்ப கடுமையான வெயில் இருக்கு, மழை பெஞ்சா நல்லா இருக்குமே, எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. மழையத்தா என்று கேட்பது ஒரு வகை, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறப்பே என்று கேட்பது அதை விட சிறந்த நிலை. அப்படிதான் கேட்க சொன்னாங்க. மழை தொழுகைங்கிறதே பாவ மன்னிப்பு தான். மழை தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே பாவ மன்னிப்பு தான். பாவங்களுக்காக மன்னிப்பு கேளு. அப்ப துன்பத்திலே பாவ மன்னிப்பு, இன்பத்திலே பாவ மன்னிப்பு, வெற்றியிலே பாவ மன்னிப்பு, நன்மையிலே பாவ மன்னிப்பு, தொழுகையிலே பாவ மன்னிப்பு, எல்லா இடங்களிலும் பாவ மன்னிப்பை கேட்டல் என்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில இருக்கிற இந்த அடிமைத்தனத்தை, நான் ரொம்ப அடிமை தான், நான் இயலாதவன் தான், நான் பலகீனத்தில் உள்ளவன் தான், நான் தப்பு செய்யறவன் தான், உன் கிருபை இல்லாட்டி உன் கருணை இல்லாட்டி என்னால் தப்பிக்க முடியாதுதான் என்கிற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் பசுமையாக்குவதற்கு பாவ மன்னிப்பு இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நெசமா நீங்க பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு மனிதராக இயல்பாக மாறணும்னா உங்க கல்புல அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் பார்க்கறாங்கிற உணர்வு வரணும். தப்பே செஞ்சிட்டீங்கன்னா டக்குன்னு விழுந்துருவீங்க. தப்பு செஞ்ச யாருதான் செய்யல அப்படின்னா அப்ப அல்லாஹ் பார்க்கறாங்கிறது அந்த இடத்துல நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாருதான் செய்யலைன்னா திமிரு வருதுன்னு அர்த்தம். பாவங்கள்ல தீமைகள்ல ஐயோ தப்பு செஞ்சு அல்லாஹ்வுக்கு தெரியுமே, அல்லாஹ் மன்னிச்சிடும், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, டக்குன்னு சண்டை நடந்துடும். தெரியலன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒப்பேத்தி பார்ப்போம், எவ்வளோ இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியலையே. அது வரைக்கும் நீ காலையில் 8 மணிக்கு என்ன செஞ்ச, ஒன்றும் இல்லையே, எல்லாம் தெரியும் சொல்லு. எல்லாம் தெரியுமா, எல்லாம் தெரியுமா தெரியாதா? நம்ம எதுக்கு தேவையில்லாம் வாழணும்? ஒருவேளை அவனுக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சு நம்ம கூட சொல்லிடக்கூடாது. அது இல்லைங்க, அந்த தெருவுக்கு டீ குடிக்கும், வேற என்ன செஞ்சு சொல்லு, அவ்வளோதாங்க. அவன் வாயிலிருந்து எவ்வளோ வருதோ அது மட்டும்தாங்க, வேற ஒன்றுமே இல்லையே. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் வந்தோம்னா, போனியா கடற்கராங்க திரும்பி போயிட்டா டப்பா மூடிய கழட்டி கடல் வாயிலத்துக்கு போட்டியா, கடல் மிட்டாய் மட்டும்தான். பக்கத்தில் பால்கோவா இருந்துச்சு, அதையும் தூக்கி தின்னிய, அதையும் பார்த்துட்டானா. எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கடைசியில் வேற வழியே இல்லை, டக்குன்னு சண்டை அடைஞ்சிருவான். இது நீங்க அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சில நேரத்தில் விசாரிக்க தேவையில்லை. தம்பி என்ன செஞ்சீங்க, ஒன்றும் செய்யலையே, எடு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடு, தம்பிக்கு ஐயா மன்னிச்சிருங்கன்றான். அங்க ஒண்ணுமே பேச்சுவார்த்தைக்கு வேலையே கிடையாது. ஏன், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சிசிடிவி ஐயோ அக்கு வேற ஆணி வேற டோட்டலா மாட்டிட்டா, இனிமே போட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேலையே இல்லை. இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி டோட்டல் அரெஸ்ட். கல்புக்குள்ள என்ன நினைச்சேன் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. இதை சொன்னா அவன் பெரிய ஆளு பாராட்டு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. என் கல்புக்குள்ளதான் வந்துச்சு, ஆனா நான் மன்னிப்பு கேட்பேன். எப்ப கேட்பேன் தெரியுமா, என் ரப்புக்கு என் கல்புல உள்ளது தெரியும்னு நான் ஆழமா நம்பும் போது, ஐயோ நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, இப்படி எல்லாம் பேசினா நம்மளை எப்படி பாராட்டுவாங்க தெரியுமா, நம்மளை எப்படி புகழ்வாங்க தெரியுமா. நான் என் கல்புக்குள்ளதான் நினைச்சேன், உலகத்துல யாருக்கும் தெரியல, ஆனா நான் மன்னிப்பு கேட்பேன். எப்போ, என் ரப்புக்கு அது தெரியுமே நான் நம்பும் பொழுது. எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். உங்களை போய் பேச விடாது, ஏமாத்த விடாது, லஞ்சம் வாங்க விடாது, மோசடி செய்ய விடாது, நிர்வாக சீர்கேடுகளுக்குள்ள உங்களை நுழையவே விடாது.
என்ன எல்லா இடத்துலையும் அவன் பார்க்கறான், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். தெரியாதுன்னு நினைக்க போய் தானே தப்பு செய்றீங்க. நீங்க செய்யற தப்புல எந்த தப்பு தெரியும்னு நினைச்சிட்டு செய்றீங்க. தெரியாதுங்கிற தைரியத்துல தப்பு செய்யறோம். யாரும் இல்ல பார்த்தா அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கண்ணுக்கும் தெரியலன்னு தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது செய்ய மாட்டோமே. முதலாளிக்கு தெரியுதுன்னு சொல்ல தெரியும் போதே டிமிக்கி கொடுக்கறது இல்ல. சிசிடிவியில மாட்டிக்குவோமோ நினைக்கும் போதே திருட நினைக்கிறது இல்ல. அதையெல்லாம் தாண்டிய ஒரு அறிவு படைத்தவனுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சா நம்ம ஒழுங்கா கண்ட்ரோலா மாறுவோமா மாட்டோமா? கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன செய்யறது? ஒரு 2 வேலை செய்யலாம். என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன். என்ன செய்யலாம்? இப்ப இது இந்த பயானே இதெல்லாம் கேட்டாச்சு, இது மாதிரி 100 கேட்டாச்சு. அல்லாவுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் பார்க்கறான் பாரு, அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ் அது கேள்வி கேட்பான், எல்லாத்துக்கும் தெரியுது. தெரியுது, சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வரமாட்டேங்குதே. அல்லாஹ் பார்க்குறான் அப்படிங்கிறது வெறும் அறிவா இருக்கே தவிர உணர்வா மாறலையே. அல்லாஹ் பார்க்குறான் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன், நடைமுறை வாழ்க்கைக்கு அது வந்து சேர மாட்டேங்குதே. எங்கேயோ ஒரு லேக் இருக்குதுல, அந்த இடைவெளியை சமாளிக்கிறது எப்படி, சரி செய்யறது எப்படி, என்ன செஞ்சா இதை நாம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் நாம மனித புனிதர்களாக மாறிவிட முடியாது. ஆனாலும் கொஞ்சம் முயன்றால் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன செஞ்சா மாறலாம்? பிரார்த்தனை ஒரு நல்ல வழி. அல்லாஹ்விடத்துல சரணடைதல். யா அல்லாஹ் நீ தான் எனக்கு கொடுக்கணும், கல்புகளை புரட்டுறவன் நீ தான், என் கல்பு அப்படி மாற மாட்டேங்குது, நீ எனக்கு உதவி செய். அல்லாஹ்விடத்திலே சரணடைதல் ஒரு நல்ல வழி. ஆழ்ந்த ஈடுபாட்டோடு கோரிக்கை வைத்தல். வேற அதெல்லாம் எல்லாரும் கேட்கிறோம். முயற்சி செய்ய வை, அதை கண்டினியூ பண்ண வை, எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். ஆக மொத்தத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டல் என்பது ஒரு முக்கியமான ஒரு வழி. ஓகே, வேற கிட்டத்தட்ட செய்ய மாட்டோம் தான். நீங்க சொல்றது ஓகே தான். ஏதாவது மனசுக்குள்ள உறுத்தல் வந்துச்சுன்னா அந்த உறுத்தலை மீறி போய் தான் தப்பு செய்ய ஆரம்பிப்போம். உறுத்தல் நேரத்திலேயே கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா தப்புல இருந்து நம்ம மீண்டு விட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை எப்படி ஒரு பயிற்சியாக மாத்துறது? இது ஒரு பயிற்சி வகைக்குள்ள கொண்டு வந்து அந்த உணர்வை வரவழைப்பதற்கு எப்படி இதை ஒரு டூலாக கன்வெர்ட் பண்றது? எப்படி தகவல் இருக்குப்போம், இப்ப நாலேஜ் இருக்குப்போம், இந்த நாலேஜை நாம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த சூழல், அந்த பயிற்சி. வேற ஏதாவது? அல்லாஹ்வை நினைத்தல், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தல், அல்லாஹ்வை நினைத்தல். அப்பப்போ கிட்டத்தட்ட இப்ப சொன்ன எல்லாமே அல்லாஹ் நினைக்கிறதாம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் என்பது அல்லாஹ் நினைக்கிறதாம். எப்படி நினைக்கிறது? இப்ப பொதுப்படையா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா பொதுப்படையா நம்ம பழைய போல போயிடுவோம். ஆமா, அல்லாஹ்வை நினைக்கணும், அதுக்கு ஒரு சாட்டு வேணும்ல, அதுக்கு ஒரு ஒரு விதி வேணும்ல. எப்படி நினைக்கிறது, எப்படி நினைக்கிறது, ஒரு நாளைக்கு காலையில் எப்படி, மதியானம் எப்படி, சாயங்காலம் எப்படி, அப்படி ஒரு பிளானை போட்டு நீங்க நினைக்கலாட்டி அடுத்த வாரம் வந்தோடனே யாரெல்லாம் நினைச்சீங்க? அவன் போகும்போதே நினைச்சேன், அவ்வளோதான். போகும்போதே நினைச்சேன், திரும்ப வரும்போது இவர் இப்போ கேட்பாரு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வழி எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டா, மனதோடு போராடுகிற, மனசை அறுக்கிற, ரொம்ப சாதாரணமாக செய்ய முடியாத, அதே நேரத்தில் செய்யணும்னு முயற்சி எடுத்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவியோடு செய்து முடித்து விட முடிகிற ஒரு செயல் என்ன அப்படின்னு கேட்டா, ஏன்னா இது கல்போடு நடத்துகிற போராட்டம் தான். அல்லாஹ்வை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல, மறைவான இறைவனை மறைவாகத்தான் நம்ம பயப்பட போறோம். நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிற வெளிப்படையாக பொதுப்படையாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட நல்லறங்களை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நல்லறங்களை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்வது என்று ஒரு முடிவெடுங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில். நம்ம உள்ள எவ்வளவு ஃபசாது பிடிச்சி அலையுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். எப்படி நாத்தம் பிடிச்சி நாறுது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தர்மம் செய்றீங்க அல்லது தொழுவுறீங்க, வேறு ஏதோ குர்ஆன் ஓதுறீங்க, திக்ர் பண்றீங்க, நல்லறங்கள் செய்றீங்க. நீங்கள் செய்கிற நன்மைகளை யார் கண்ணையும் பற்றக்கூடாதுப்பான்னு பிளான் பண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒரு 2 நன்மை. ஒன்று தொழுகையா இருக்கலாம், இரவு நேர தொழுகை, யாருக்கும் தெரியாம ரகசியமா அல்லாஹ்விடத்துல ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து தொழுகிறது. சைத்தான் அவ்வளவு எளிதாக விட மாட்டான். நான் தூங்குறது வைக்கிறதெல்லாம் சொல்ல வரல, நீங்க முழிச்சிருவீங்க, தொழுகைக்கெல்லாம் ஆயத்தமாயிருவீங்க. ஆனா யாரு கண்ணையும் படாம எப்படி அது ஏன் அப்படி தொழுது முடிக்கும் போதே வீட்டுக்காரி எஞ்சிட மாட்டாளா? பையன் பாத்திரமா, அத்தா எங்க அத்தாலாம் 4 மணிக்கே எஞ்சி
அப்படின்னு என் பிள்ளை என்னைய பற்றி நினச்சிட மாட்டானா? முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். நீங்கள் தொழுது உங்களுக்கு நினைக்கிறியா? அவ்வளோதான், கழுவி ஊற்றிட்டு கிச்சனில் சிங்கில் ஊற்றிட்டு போயிட வேண்டியதான். அல்லாஹ் மறுமையில் சொல்லுவான்ல, தம்பி யாருக்கு தொழுத? உன் பிள்ளை உன் முஞ்சாதியோ குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க, அவரெல்லாம் கரெக்டாக இருப்பாரியா அப்படின்னு சொல்லணுன்ற வேண்டி செஞ்சீங்க. அது மாதிரி சொல்லிட்டாங்க, சாப்டர் க்ளோஸ்ன்றுவான். அந்த எண்ணம் வரும், அதையும் அடிச்சு சமாளிச்சு ஒருக்க வருதா உடனே தொழுகை விடக்கூடாது. அடுத்த தடவை இந்த எண்ணம் வராம நான் தொழுவேன் அப்படின்னு முயற்சி எடுங்க. அப்படி எண்ணம் வந்தா உடனே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுவேன் முயற்சி எடுங்க. அல்லாஹ் இப்படி என் கல்புக்குள்ள கல்பின் நடமாட்டங்களை கவனியுங்கள். உள்ளத்தின் நடமாட்டங்களை உள்ளத்துக்குள்ள உள்ளத்துடைய வஸ்வாசுகளை அவன் அறிகிறான்ங்கிற மாதிரி உங்க உள்ளத்துல வர்ற வஸ்வாசை நீங்க கவனிங்க. கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு ரகசியமாக்குங்க. உள்ளத்தோடு நடத்துகிற போராட்டத்தில் இதை விட ஒரு பெரும் போராட்டம் எதுவுமே இருக்க முடியாது. தேவையானவருக்கு உதவி செய்றீங்க, காதுங்காது வச்ச மாதிரி வாங்குறவருக்கு கூட தெரியக்கூடாது, நம்ம தான் கொடுத்தோம் இருக்கணும். இப்படி ஒரு முடிவு எடுங்க. செய்ய முடியுமான்னு பாருங்க. முதல்ல விடமாட்டான் செய்தான். நம்ம தான் குறைஞ்சபட்சம் அவராவது எனக்கு நன்றி செலுத்தணும். பார்த்துக்கப்பா, காசு சும்மா இல்லை, 1 லட்சம் ரூபா என்ன மரத்தில் காய்க்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான், வீணாக்கிறாத. ஏன்னா இவருக்கு தான் காசுடைய அருமை தெரிஞ்ச மாதிரி, இவர்கிட்ட பணத்தை வாங்குறவருக்கு அந்த அருமையே தெரியாத மாதிரி, எல்லா பேருக்கும் காசுடைய அருமை தெரியத்தான் செய்யுது. அதான் அதையெல்லாம் அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த கர்வத்தின் அந்த அந்த ரியா என்கிற முகஸ்துதியின் வெளிப்பாடு இப்படி வார்த்தைகளை வெளிப்படும். தனிமையில் யாரும் அறியாத வகையில் நல்லறங்களை செய்வோம். முயற்சி எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு வரும், அல்லாஹ் பார்க்கறாங்கிற அவன் கவனத்தை தவிர வேற யாருக்கு நான் செய்யலன்னு வருமே, அதான் வாழ்க்கை. 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுல டெய்லி அல்லாஹ்வோடு உரையாடிட்டீங்க. அவன் பார்த்தான், யாருக்கு நான் தொழுவேன்? அவனுக்கு தான். மனைவிக்கு தொழல, பிள்ளைக்கு தொழல, ஊருக்கு தொழல, எவனுக்கும் தொழல, நான் செஞ்சது முழுக்க முழுக்க என் ரப்புக்கு தான் அப்படின்னா அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தொடர்ந்து இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டே இருங்க. அவன் திருப்திக்காக, அவன் திருப்திக்காக, அவன் திருப்திக்காக, வேற யார் திருப்தியும் இல்லை. ஆனா வரும், வந்த உடனே பரிசுத்தப்படுத்திடணும். வராதுன்னு நான் சொல்ல வரல, பரிசுத்தமான கல்போடு இருப்பீங்க. அப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா ஐயா அடப்பாவி இப்படியா நினைச்சேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நானே அப்படி நினைப்பேன் தான். ஆனா நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு பாதுகாப்பு தேடிக்குவேன். 1. 2வது, ஏதாவது ஒரு நேரம், ஒரு சிறிய நேரம், குறைந்த நேரம் சும்மா உட்காருங்க. எப்படி உட்காருங்க? இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், இப்ப என் கைகள் இப்படி இருக்கு, நான் திக்ரு செய்யறேன் அல்லது ஏதோ ஒன்று சிந்திக்கிறேன், அப்படி பார்க்கிறேன், இதை என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு 5 நிமிடம் தனியா உட்கார்ந்துருக்கேன். நான் கூட்டத்தோடு கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா கல்போடு தான் உரையாட போறீங்க. இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், இந்த ஸ்டைலில், இந்த உணர்வு, இந்த சிந்தனை, இந்த வேலை எல்லாத்தையும் என் ரப்பு பார்க்குறான், என் ரப்பு பார்க்குறான், என் ரப்பு கவனிக்கிறான், என் ரப்பு கவனிக்கிறான். அதனால என் கல்புக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் வந்துடக்கூடாது. டைரக்டா அவன் பார்வை உள்ளத்துக்குள்ள தான் இருக்குது. உள்ளத்துக்குள்ள கெட்ட எண்ணங்கள் எதுவும் வந்துடக்கூடாது. என்னுடைய செயல்களையும் கவனிக்கிறான், என் கல்பையும் கவனிக்கிறான் அப்படின்னு ஒரு 5 நிமிட நேரம் இடைவெளி இல்லாமல் அவனுடைய பார்வை என் மேல விழுந்துகிட்டே இருக்குது. என் காதுல, என் மூக்குல, என் வாயில, என் இதயத்துல, என் கையில, காலில, கண்ணுல, முடியல, ஒவ்வொன்றிலையும் என் ரப்புடைய பார்வை விழுது 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 விழுது. இப்படியாக ஒரு 5 நிமிடம் தொடர்ந்து அந்த உணர்வை உள்ளத்துக்குள்ள பசுமையா வைங்க. 24 மணி நேரம் வைங்கன்னு சொல்லல. இப்படி ஒரு 5 நிமிஷம் நீங்க வேல்யூவா உள்ளுக்குள்ள அல்லாஹ்வுடைய பார்வை விழுதுங்கிறத உள்ள இறக்கிட்டீங்கன்னா அடுத்து பல மணி நேரங்களுக்கு அந்த சார்ஜ் நிற்கும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? முயற்சி எடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அவனுடைய கண்காணிப்பிலேயே நம்மை வைத்திருக்கிறான் என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் பசுமைப்படுத்தி தந்தருள் புரிவானாக. அப்படின்றதோட இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நம்ம நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் அடுத்த வசனம் யஸ்ஸிருகலில் யுஸ்ரா, ரொம்ப அற்புதமான ஒரு அழகான உலகத்தினுடைய சமநிலை குறித்து பேசுகிற நாம எடுக்கிற இந்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பாகவும் சீராகவும் செய்து முடிப்பதற்கான ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது, என்ன வழியில் கிடைக்கிறது என்பதையெல்லாம் இதை சொல்லிட்டு அதுக்கான அடுத்து அது எப்படி கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிற விஷயத்திற்கான ஒரு வழிமுறைகளை அடுத்த வசனத்தில் எல்லாம் பேசுகிறோம். வரக்கூடிய வாரத்தில் அது சம்பந்தமாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.